வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. வாழ்க திராவிட மாடல். திராவிட மாடல் 2026 31 36 ஜெயிக்கணும்னு முதலமைச்சர் சொல்லும்போது இன்றைக்கி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்த்தா கூட்டணி பலத்தெல்லாம் தாண்டி இவர்கள் தோல்வி முகம் நோக்கி போகிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. முதல்வர் எப்பயுமே கோவப்படாத முதல்வர் வெகுண்டு எழுந்தது ஏன்? போன திங்கட்கிழமை அன்று கோட்டையில் நடைபெற்ற மீட்டிங்கு மிக மிக முக்கியமான மீட்டிங்கு, சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான மீட்டிங்கு. அதில் இந்த சம்பவம் வரும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ பெரிய வீரியம் ஆகலை, இது ஈஸியாக நாங்கள் முடிச்சிடுவோம் அப்படின்னு சமாதானப்படுத்தியிருக்காங்க முதலமைச்சரை. என்ன சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் என்ன சொன்னார், அவங்க அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்ல வந்தாங்க, முதலமைச்சர் என்ன சொல்ல வந்தார், இதை பற்றி பார்ப்போம். அதையும் தாண்டி முதல்வருக்கு பக்கத்துலேயே ஒரு சீட்டு போட்டிருக்காங்க, உதயநிதி அவர்களுக்கு தான். அவருக்கு அழைப்பு இல்லையா, இல்லை அவர் வரலையா அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டிமன்றமே இன்றைக்கி கோட்டையில் நடந்துகிட்ருக்கு. அப்போ மீண்டும் ஒரு சண்டை இருக்கா வீட்டில் அப்படின்னா, வீட்டில் சண்டை அது அப்பா பையன் சண்டை அதெல்லாம் அது வேறு. ஆனால் ஒரு நிர்வாக ரீதியாக மிக மிக முக்கியமான மீட்டிங் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மீட்டிங்கில் ஏன் உதயநிதி அவர்கள் கலந்துக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய வாத பொருளாக இருக்குது. இது ஒரு பக்கம் போகும்போது முதல்வர் இப்போ மாப்பிள்ளை அவர்கள் முதல்வர்கிட்ட தமிழகம் முழுக்க இந்த லாக்அப் டெத்து பெரிய அளவுக்கு பிரச்சனை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு சொல்ல போவேன். இவ்வளோ நாள் உங்களை தான் நான் நம்பியிருந்தேன், இந்த மாதிரி என்ன பண்ணிட்டீங்களே அப்படின்னு முதல்வர் இப்போ தான் கொந்தளிச்சிருக்காரு. நம்ம யோசிக்கிறோம், இப்போவாது கொந்தளிக்கிறாரு, என்ன காலம் கடந்த நடவடிக்கை. ஆனால் அந்த கொந்தளிப்பையும் இவங்க எப்படி சமாளிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா முதல்வர் எப்படி எதை சொன்னால் சந்தோஷப்படுவார்னு இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் தெரியும். நல்லா யோசனை பாருங்கள். ஒரு முதல்வரை ஒரு ரோட்டில் நிறுத்தி அந்த பெண்கள் ஆடுறாங்க, முதல்வர் கைத்தட்டி ரசிக்கிறாரு. அப்போ முதல்வர் எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு தெரியுது. முதல்வர் வானளாவிய புகழணும். கொஞ்சம் யோசனை பாருங்கள். சேகர் பாபுக்கு தெரியுது முதல்வரை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு. அல்வா வாங்க போய் வீடியோ எடுத்து அதை போடுங்கன்னு ஐடியா கொடுத்தது யார்? அப்பாங்கிற வீடியோ போட ஐடியா கொடுத்தது யார்? இவர்கள் முதல்வரை தவறாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாநிலத்தின் முதல்வர் அப்படிங்கிறதுக்கு இதான் வேலையா? கலைஞர் வழி நடக்கக்கூடிய அரசுங்கிறார். கலைஞர் இப்படி தான் அல்வா கடை எல்லாமே வீடியோ போட்டுட்டு இருந்தாரா? நமக்கு புரியல. அப்போ ஸ்டாலின் அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார். இந்த தடுமாற்றம் அப்படிங்கிறது 2006 இவர்களுக்கு பெரிய பிரச்சனை வரும். இந்த உடன்பிறப்புகள் நிறைய பேர் கருத்து சொல்லுவாங்களா? அவங்களாம் ஒரே ஒரு வார்த்தை கேட்குறோம், லாக்அப் டெத்துன்னு ஃபெனிக்ஸ் ஜெயரால்டு மரணத்தை வச்சு எந்த அளவுக்கு நீங்கள் ஓட்டிகிட்டு இருந்தீங்க? அந்த சமூக காவலர்கள்லாம் எங்கப்பா? நடிகைகள் சூர்யா சிவகார்த்திகேயன்னா ரொம்ப ஆவேசமாக பொங்குனீங்களே, நீங்கள்லாம் எங்கே? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஜஸ்டிஸ் ஃபார்லாம் சொன்னீங்களே, இந்த அளவுக்கு கொடூரம் நடந்திருக்கிறது அங்கேயாவது காவல்துறையில். இங்கே எஃப்ஐஆரே போடாமல் நடந்திருக்குது. இதுக்கெல்லாம் யார் இது வெறுமன சாரின்னு சொன்னால் முடிஞ்சிருமா? அப்போ முதல்வரையே பொய் சொல்ல வைக்கிறார்களே, இவர்களுக்கு என்ன தண்டனை தரப்போகிறார்கள் அப்படின்னு ஒன்றும் புரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல்வேறு விஷயங்கள் வந்தாலும் மிக மிக முக்கியமாக நம்ம இப்போ பேச போகிறது திங்கட்கிழமை அந்த கோட்டையில் நடைபெற்ற சம்பவம். சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக கோட்டையில் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்துறது உங்களுக்கு தெரியும். அதில் பேசின உயர் அதிகாரி எந்திரிச்சு 2 வருஷமாக லாக்அப் டெத் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு, ரொம்ப சீரியஸாக. அப்போ சிவகங்கை விஷயம் இருக்கேன்னு கேட்கும்போது, இல்லை அது ஒரு சின்ன விஷயந்தான், அதில் தப்பு நடந்து போச்சு, 6 காவலர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதோடு நிறுத்திக்கிட்டாங்க. இந்த அளவுக்கு சீரியஸ் ஆகும்னு அவங்களுக்கு தெரியல. வரக்கூடிய தகவல்கள், இந்த மரணத்தில் பல மர்மங்கள் இருக்கிறது. ஏன் எஃப்ஐஆரே போடாமல் ஒருத்தரை இந்த அளவுக்கு அவங்க தாக்கியிருக்காங்கன்னா மேலதிகாரி சொல்லாமல் தாக்க மாட்டாங்க. ஒன்று சரி, மேலதிகாரினா யார்? டிஎஸ்பியை பணி நீக்கம் செஞ்சுருக்கீங்க. அந்த டிஎஸ்பி சொன்னாரான்னு கேட்டால் இல்லைங்க, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தான் லோக்கலில் இருக்கக்கூடிய திமுக காரங்கிட்ட பணம் கொடுக்குறோம், இதை சைலண்ட்டாக முடிங்கன்னு சொல்லி அவங்க 50 லட்ச ரூபா பேரம் பேசியிருக்காங்க. திமுக கொடி கட்டின காரில் கூப்பிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் வருதில்லை ஒவ்வொரு விஷயமும். அப்போ சென்னையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி ஏன் திமுக காரங்களை பிடிக்கிறாரு? அப்போ இந்த நெட்வொர்க் நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. அப்போ என்னென்னா காவல்துறை அதிகாரி காவல்துறையை இப்போ காவல்துறையில் எப்படி நடக்கும்? ஒரு அதிகாரி அவருக்கு கீழே இருக்க அதிகாரிகிட்ட சொல்லுவாங்க, அவருக்கு கீழே அதிகாரிகிட்ட சொல்லுவாங்க. ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக காவல்துறை அதிகாரி டிபார்ட்மெண்ட்டே நம்பாமல் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே இருக்கக்கூடிய திமுக காரங்களுக்கு பேசுகிறாரு. இதே போல் தான் அந்த கனிகா அந்த பெண் ஸ்ரீமதி ஸ்ட்ரெயிட்டாக அங்கே திமுக எம்எல்ஏக்கள்லாம் உள்ளே வந்தாங்க, நமக்கு தெரியும். அப்போ இது இவங்களை அதாவது என்னென்னா இந்த விஷயம் வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்திருக்காங்க. ஏன் அந்த பாதிக்கப்பட்ட பெண்
யார் அந்த நகையை தொலைச்ச பெண், அவங்க யார், அது சம்மந்தமான விஷயங்கள் இன்னும் வெளியில் வரல. ஆனால் ஒரு விஷயம் தெரியுது, அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிக்கவர்கள். ஏன்னா சாதாரணமாக வந்து நம்மலாம் நகையை காணோம், ஏதோ ஒன்று காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்களா, நல்லா தேடி பாருங்க அப்படின்ட்டு எஃப்ஐஆர் போட்டு நீங்கள் அலன்னு அலைஞ்சி அந்த நகையே வேணாம் ஆளை விடுங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஓடுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். காவல்துறை மீது களங்கம் தெரிவிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் காவல்துறையில் நீங்கள் போய் பாருங்கள் எவ்வளவு ஒரு அத்துமீறல்கள். காவல்துறையில் போனால் மரியாதையாக நடத்தணும், பொதுமக்களிடம் கனிவுடன் நடந்து கொள்ளுங்கள்னு எவ்வளவு சர்க்குலர் போட்டால் கூட அங்கே இருக்கக்கூடியது என்ன? இதனால தான் பார்த்தீங்கன்னா சைலேந்திர பாபு அவர்கள் இருக்கும்போது யாரையும் நீங்கள் இதில் வைக்கக்கூடாது, உடனே அவங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டுட்டு வெளியே அனுப்பிடணும், உள்ளே யாரையும் வச்சு கஸ்டடியில் வைக்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவை போட்டார். அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து சட்டசபை நடக்கும்போது எந்த ஒரு லாக்கப்பில் யாரையும் வச்சுருக்கக்கூடாது, ஏன்னா பிரச்சனை ஆகிடுச்சுன்னா. ஆனால் இந்த ஆட்சியில் எல்லாமே மாறுபட்டு நடக்கிறது. அப்போ அதிகாரிகளுக்கு ஒரு பயம் இல்லை. இப்போ இந்த விஷயத்தில் கூட இவ்வளவு பெருசாகும்னு இவங்க முதல்ல நினைக்கல. இது பெருசானவொன்னே இவங்களால் ஒன்றும் பண்ண முடியல. நம்ம என்ன சொல்கிறோம், இந்த விஷயம் நடந்தது, பிரச்சனையாவது 6 பேர் அப்படின்னா அந்த உடனே நம்ம முதல்ல நாள் என்ன சொல்கிறது, ஏங்க கம்முன்னு சிபிஐ விட்டுருங்க, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சிபிஐக்கு விட்டுருக்கேன். இப்போ நீங்கள் முதல்ல சிபிசிஐடி நீங்கள் அதுக்கப்புறம் வந்து டேத்து வந்து இவ்வளோ கோர்ட்டில் வந்து உங்களுடைய நீதியரசர் உங்களை வெளுத்து வாங்கிட்டார். நீதியரசர் கேட்ட கேள்விகளுக்கு ஒரு நாள் பதில் சொல்ல முடியல. என்னங்க நடந்துட்டு இருக்குது, நீதியரசர் மறுபடியும் கேட்குறாரு. சரிங்க, அந்த 6 சிறப்பு அதிகாரிகள் அந்த அடித்தவங்க அவங்க அடிக்கிறாங்க, யார் அவங்களுக்கு ஆர்டர் போட்டது, யாராவது ஒருத்தர் ஆர்டர் போடணும்ல, அந்த ஆர்டர் போட்டது யாருன்னு இது வரைக்கும் தெரியல. அப்போ இந்த போலீஸ் லாபி அப்படிங்கிறது அவரை எவ்வளோ காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க. இதுலேயே மக்கள் ஒருத்தர் அநியாயமாக ஒரு உயிர் போய் இப்போ கூட அந்த யாருன்னு சொல்ல முடியல. அப்போ நமக்கு நல்லாவே தெரியுது, ஒரு பெரிய அதிகாரி சொல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. இன்னொன்று, இதில் வந்து ஒன்றுமே செய்யாத அதிகாரிகள் கூட பலியாவாங்க. அதுலேயும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. ஏன்னா ஒரு சில சம்மந்தமே பட்டிருக்க மாட்டார், ஒரு இன்சார்ஜாக இருப்பார், அவர் போவார். இப்போ சிபிஐ விசாரணை அப்படின்னு கேட்டு சிபிஐ விசாரணை கொடுத்ததன் வழியாக முதலமைச்சர் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாவத்திலிருந்து ஒரு சின்ன பாவத்திலிருந்து தப்பிச்சிட்டார். ஏற்கனவே இந்த பாவம் நடப்பதற்கான காரணம் என்ன, இந்த ஆட்சியில் முதல்வர் அவர்கள் கண்டிப்போடு இருந்திருக்க வேண்டும். ஜெயலலிதா ஆட்சியிலையோ கலைஞர் ஆட்சியிலையோ இந்த மாதிரி லாக்அப் டெத் நடந்தால் அடுத்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு 8 மாதம் 10 மாதத்துக்கு அப்புறம் வந்தாலும் அவங்க வந்து நல்ல போஸ்ட்டில் கொடுக்க மாட்டாங்கன்னு அப்படி போட்டிருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு பயம் வருமா இல்லையா? மரக்காணம் சம்பவம் நடக்கப்பட்ட போது அந்த 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 வீச்சு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா, மரக்காணம் சம்பவம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை நீங்கள் ஒரு 8 மாதம் 7 மாதம் வச்சுருந்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்திருக்குமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதிகாரிகள்கிட்ட ஒரு பயம் இருக்கும் இல்லை சார், மறுபடியும் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், சிஸ்டம் கெட்டு போச்சுன்னா இந்த சிஸ்டம் ரொம்ப கெட்டு போச்சு. தடி எடுத்தவங்களாம் தண்டகள்காரன்கள் அப்படிங்கிற ஆக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கி இருக்கக்கூடிய காவல்துறையிட்ட வந்திருக்கா இல்லையா? எங்கே போய் கொண்டிருக்கிறது? நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், காவல்துறையில் அவ்வளோ ஓட்டைகள் இருக்கிறது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான அந்த பதவி டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் போடுறாங்க, ஜூன் 10 வெளியிடுறாங்க, மேலே பார்த்தா மே 10 இருக்குது. கேட்டால் சொல்கிறாங்க இல்லை அவ்வளவு ப்ரெஷரு. அப்போ தனக்கு வேண்டிய டிபார்ட்மெண்ட்டு, தனக்கு வேண்டிய ஊர், தனக்கு வேண்டிய அந்த துறை, இது எல்லாத்தையும் கேட்டு பெறுவதற்கு ஒவ்வொரு லாபியும் இன்றைக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் பிடிச்சி வச்சுருக்காங்க. ஜெயலலிதா இருக்கும்போது ஒரே லாபி தான், ஒரே லாபி இருக்கிறதா பிரச்சனை இல்லை, ஒருத்தர் முடிவெடுக்கணும், 10 பேர் முடிவெடுத்தால் இதுதான் நிலவரம். இன்றைக்கி இவர்களுக்கு தைரியம் கொடுத்ததன் விளைவாக, அதான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம்ல, இப்போ வந்து வீராவேசமாக நான் கவலைப்படுறேன் சாரின்னு சொல்லக்கூடிய முதல்வர் அவர்கள் ஏற்கனவே கண்டிப்பாக நடந்திருந்தால் இந்த தவறு நடந்திருக்காது. ஒரு தலைவன் எவ்வளியோ தொண்டன் எவ்வளியுமாங்க, அந்த மாதிரி மேலிடத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் தன்னுடைய சாட்டையை எப்போதோ சுழற்றி இருந்தால் இந்த அதிகாரிகளுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும். முதல்வர் தானே அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாமல் போய்விட்டது இவர்களுக்கு. இது வந்து இப்போ வரக்கூடிய தேர்தலில் போய் இறங்கி ரோட்டில் ஓட்டி கேட்கும்போது வெனிக்ஸ் அப்படின்னு எழுப்ப முடியுமா? சாத்தான்குளம் சம்பவம்னு சிஎம்ஆல் எழுப்ப முடியுமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதெல்லாம் தெரியுங்க. நீங்கள் உங்கள் ஆட்சியில் ஐயோகோ நம்ம இப்போ பொள்ளாச்சி சம்பவம் எடுக்க முடியுமா? அதெல்லாம் தெரியுங்க. ஞானசேகரன் விஷயம், ஆட்களெல்லாம் மிரட்டுறாங்க, அதெல்லாம் சரிங்க. ஈசிஆர் விஷயத்தில் உங்கள் கட்சிக்காரங்க பண்ணது. இப்படியே பேச்சுக்கு பேச்சு. இப்போ விஜய் அவர்களை பார்த்து திமுக ஏன் பயப்படுதுன்னா, எடப்பாடி பேசுனா நீங்கள் பேசுவீங்க, பொள்ளாச்சின்னு ஆரம்பிப்பீங்க. விஜய் ஒரு குடும்பம் சுரண்டுதுன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? பதில் சொல்ல முடியுமா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எங்களை மறுபடியும் சொல்கிறோம், திராவிட மாடல்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் சுரண்டி
அதிகாரிகளுடைய ஆட்சி நடக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமாங்கிறத நாட்டு மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவல் தந்துட்டுருக்கோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை மூடி மறைக்கும் வேலையில் ஈடுபட்டு கோர்ட்டு தான் அதை கொண்டு வந்திருக்குது, இவர்கள் கொண்டு வரவில்லை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வழக்குலையும் சிபிஐ தான் கொண்டு வந்திருக்குது. தொடர்ந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.